அவருக்கு அந்த வில்வ இலை மாலையை சாத்திட்டு உங்கள் வயதளவுக்கு அந்த சிவாலயத்தை சுற்றி வந்து ஆதிச்சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்கள் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். சிம்ம லக்னக்காரர்கள் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வில்வ மாலை வாங்கிட்டு போய் சிவபெருமானை வழிபாடு செய்யணும். சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். வில்வ மாலையும் சாத்தலாம், தாமரைப்பூ மாலை இருந்தால் அதையும் சாத்தலாம். இதை சாத்திட்டு சிவபெருமானே, என்னுடைய கர்ம வினைகளை போக்கிய நீங்கள் இந்த வாழ்வாதாரத்துக்கு வாங்கின கடனையும் போக்கி கொடுங்க, தொழிலுக்காக வாங்கின கடனை போக்கி கொடுங்க, வீடு கட்டுறதுக்காக வாங்கின கடனை போக்கி கொடுங்க, மருத்துவ செலவுக்காக வாங்கின கடனை போக்கி கொடுங்க, எல்லா வினைகளையும் தீர்த்து நல்வினைகளை கொடுத்து அருளணும்ப்பா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வில்வ இலை மாலையை சாத்திட்டு உங்கள் வயதளவுக்கு அந்த சிவாலயத்தை சுற்றி வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக அப்படியே உளுந்து வணங்கி, இன்னையிலிருந்து என்னுடைய கடன் பிரச்சனைகள் சரியாயிருச்சு, தொழில் வியாபார முன்னேற்றம் அதிகமாயிருச்சு, செல்வ வளம் பெருகிருச்சு, பணவரவு அதிகரிச்சிருச்சுன்னு மனசார வேண்டிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக சிம்ம லக்னக்காரர்களுடைய அனைத்து கடன்களையும் அவர் சரி பண்ணி கொடுப்பார். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.